இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மாமனாரே. உன்கிட்ட பேச எனக்கு என்ன இருக்கு? எனக்கு வேலை இருக்குல்ல. எனக்கு மாமனாரே பேசணும்னு சொல்லுதோம்ல. என்னல இப்ப என்னதான் வேணும் உனக்கு? ஒன்றும் இல்லை, எனக்காக இல்லை, இந்த ஊருக்காக செய்கிற காரியம். தயவு செஞ்சு இதுக்கு தடை போடாதீங்க. இதில் நீயும் சேர்ந்து ஒத்துழைச்சின்னா இதில் உனக்கு தானே நல்ல பேரு. எப்படி உனக்கு நான் ஜாலரா போடணுமா? ஆஸ்பத்திரியை சண்முகம் கட்டிட்டான்னு எல்லாரும் கொண்டாடணும். அதை பார்த்துட்டு நான் கையை தட்டணுமா? என்ன பேராசையில இவனுக்கு? மாமனாரே உனக்கு எதுக்கு இம்பிட்டு வெறுப்பு? பாரு, என் மேல இருக்கிற கோவத்துல இந்த ஆஸ்பத்திரி கட்டுறத தடை போடாதீங்க. என்ன எனக்கே உத்தரவு போடுதியா நீயே? மாமனாரே உனக்கு என் மேல கோவம் இருக்குது, சரி விடு. ஆனா பரணி யாரு? நீ பெத்த பொண்ணு தானே. அவ என்ன கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி உனக்கு மாலா தானே இருந்தா. அவளுக்காவது இந்த விஷயத்த நீ செஞ்சாகணும்ல. இதனால ஊருக்கும் பலன், பரணிக்கும் நல்லது நடக்கும், ஒரு நல்ல பேர் கிடைக்கும்ல. இல்ல இப்ப எதுக்காக இம்புட்டு நீளமா வசனம் பேசிக்கிட்டு இருக்க நீயே? மாமனாரே சொல்ல போனா இந்த விஷயத்த நீயே தானே செஞ்சாகணும். பரணிக்காக நீ தானே இந்த முன்னாடி நின்று இந்த ஆஸ்பத்திரி கட்டுற ஏற்பாடுலாம் செஞ்சாகணும். இந்த திட்டத்துல ஒவ்வொரு இடத்துலயும் முன்னாடி வந்து நின்று நீ தானே பண்ணி ஆகணும். உன் மாவளுக்காக செய்ய மாட்டியா? அதை விட்டுவிட்டு எல்லா ஐடியாவுக்கு தடை போட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல விரும்பையில எது நியாயம் எது தர்மம்னு எல்லாமே எனக்கு தெரியும். ஆறுல நீயே எப்படி இருந்தாலும் இந்த ஆஸ்பத்திரியை நான் கட்டியே தீருவேன். அதை எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது. என்ன பண்றது, பரணியே பெத்தவரா போயிட்டீரு. அந்த ஒரு நன்றிக்காவது இந்த ஆஸ்பத்திரி திறக்கும் போது உன் கையாலேயே வேணா திறக்குதேன். அப்படியே உன் பேரை ஒரு கல்வெட்டுல போட்டு ஒரு இடத்துல நட்டு வைக்கிறேன். அந்த பேருக்காவது நீ எந்த தடையும் பண்ணாம ஒத்துழை மாமனாரே. இங்க பாரு, இது என்னோட கனவு கிடையாது, பரணியோட கனவு, பரணியோட லட்சியம். அதை உடைச்சு விடாத. என்னலே என்ன பாசத்தை கட்டி என்ன பிளாக்மெயில் பண்ண பாக்கிய? என் மக பேரை சொன்னா நான் ஒத்துக்கிடுவேன்னு பாக்கியா? இந்த ஜென்மத்துல உன்னால அந்த ஆஸ்பத்திரி கட்ட முடியாது. மாட்டேன், கட்ட விட மாட்டேன், எழுதி வச்சுக்க. அப்பா சண்முகம், என்னடா இது ஆச்சரியமா இருக்கு, பயங்கர அதிசயமா இருக்கே. மாமனாரும் மருமகனும் பக்கத்துல நின்னு பேசிட்டு இருக்கீங்க. அது ஒண்ணு இல்ல. பூமி பூஜையை எப்படி நடத்தணும், ஆறார வச்சு நடத்தணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு. ஆமால, இந்த ஆஸ்பத்திரி கட்டுறது, அதுவும் உனக்காக இந்த ஆஸ்பத்திரி கட்டுறது உங்க அப்பானுக்கு சந்தோஷம் போல இருக்கு. அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தார். என்ன இருந்தாலும் இவர் எனக்கு அப்பா. எங்க 2 பேருக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், அதுக்காக என்ன இவர் விட்டு கொடுத்துருவாரா? ஆமாடா, ஆமா கரெக்டா சொன்னீ. நான் கிளம்புறேன். பாத்திரம். ஹலோ சார். வாங்க. ஏமா டாக்டரம்மா, ஊர்ல பெரிய ஆஸ்பத்திரி கட்ட போறீங்களாமே? இந்த பூ வச்சுக்க. கொடுங்க. எவ்வளோக்கா? 10 கோடி ரூபா சம்பாரிச்சு மெதுவா கொடுத்தா, ஆசையா கொடுத்தா கேள்வியை பத்தியா? ஐயா பிரசிடண்ட், அந்த பூ வச்சு விடு. டேய், எனக்கு இந்த பூ வச்சு விடு. ஏம்ல என்ன பப்ளிக்கா வைக்க சொல்லுத? எல்லாரும் பாக்குதாவுல? டேய், ஓவரா பண்ணாத. எத்தனை வாட்டி பூ வச்சு விட்டுருக்க எனக்கு. இந்தா வச்சு விடு. நீயும் வாங்கி தர மாட்ட, அந்த அம்மா கொடுத்தாலும் வச்சு விட மாட்ட. என்னடா இப்ப வைக்க போறியா இல்லையா? புடி, வச்சு விடு. சார், எங்க அம்மாவோட மர்டர் கேஸ் இங்க நியாயமா நடக்காது. உண்மையான குற்றவாளியை உங்க டிபார்ட்மெண்ட் பிடிக்காது, தப்பிக்க விட்டுருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏம்மா, நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா? என்னங்க பேச்சுது? சார் ப்ளீஸ் டோன்ட் லூஸ் யுவர் டெம்பர். ஐ எம் ஜஸ்ட் ஸ்டேட்டிங் த ஃபேக்ட்ஸ். லெட் மீ ஃபர்ஸ்ட் டெல் மை சஸ்பிஷன்ஸ். ப்ளீஸ் கோ ஹெட். சார், இந்த கேஸ்ல அம்மாவை இப்ப திருச்செந்தூர் பஞ்சாயத்து யூனியன் தலைவரா இருக்காரு சண்முகம். அவர் தான் கொன்னாருங்கிறதுக்கு நிறைய ஆதாரம் இருக்கு. அத உங்ககிட்ட சொன்னாவளா? அடையாளம் தெரியாத கொலைகாரன் தானே கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. முதல் தப்பு அங்கதான் சார் ஆரம்பிக்குது. எங்க அம்மாவுக்கும் சண்முகத்துக்கும் முன்பகல் நிறைய இருக்கு. பல முறை நிறைய பேர் முன்னாடி சண்முகம்
எங்க அம்மாவை கொன்றுவேன்னு மிரட்டி இருக்கான் சார். அதுக்கு நிறைய விட்னஸும் இருக்கு. சார் அதுக்கு நானே ஒரு மெயின் அக்யூஸ்ட், மெயின் சாட்சி. நானே ஒரு மெயின் சாட்சின்னு அதையும் சொல்ல வந்தேன். செகண்ட்லி, இந்த கேஸ விசாரிக்கிறது ஆபீசர் மிஸ்டர் முத்துப்பாண்டி. அவர் உங்களுக்கு தெரியும்ல? ஆமா, இவரோட மகன் தானே. சொந்த அத்தையோட மரணங்கிறதுனால அவர் ரொம்ப எமோஷனலா இன்வால்வ் ஆகி விசாரிக்கிறாருல்ல. நோ சார், நிச்சயமா முத்துப்பாண்டி நியாயமா விசாரிக்க மாட்டாரு. வாட் யூ மீன்? சார், யூ ரைட் இன் a way. ஒரு வகையில இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டி எங்க ஃபேமிலி தான். பட் அதே நேரத்துல அவர் நியாயமா நடந்து பாருங்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி சார். எதை வச்சு சொல்றீங்க மிஸ்? வேதவள்ளி. காரணம் இருக்கு சார். முத்துப்பாண்டி கல்யாணம் பண்ணிருக்கிறது சண்முகத்தோட தங்கச்சிய. அண்ட் சண்முகமும் முத்துப்பாண்டியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்பா நிறைய விஷயங்களை பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, என்கிட்டயும் அக்கா கிட்டயும் சண்டை போட்டுட்டு அந்த முத்துப்பாண்டி என் வீட்டு விட்டு வெளியேறி அந்த சண்முகம் என் வீட்டுல 6 மாசம் வாழ்ந்திருக்கான். அந்த சண்முகம் இவனை இழுத்துட்டு போய் அங்க அவன் தங்கச்சியோட குடும்பம் நடத்த வச்சிட்டான். ஐயா, இது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். முத்துப்பாண்டி உங்க டிபார்ட்மெண்ட் தானே? இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது. வெளிப்பார்வைக்கு முத்துப்பாண்டி சொந்த அத்தை கேஸ விசாரிக்கிற மாதிரி தான் சார் தெரியும். பட் அட் த சேம் டைம் நம்ம இந்த கோணத்துல தான் பார்க்கணும். முத்துப்பாண்டிக்கு நெருக்கமான சண்முகத்தை தப்பிக்க வைக்கிறதுக்காக முத்துப்பாண்டி இந்த கேஸ்ல யாரு மேலயும் சந்தேகமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்போ உங்களுக்கு புரியுதா சார்? ஒருவேளை சண்முகத்துக்கும் பாண்டியமாக்கு இருக்கிற முன்பகை முத்துப்பாண்டிக்கு தெரியாம இருக்கலாம் இல்லையா? சார் சார், திஸ் இஸ் சோ ஃபனி. எப்படி சார் தெரியாம போகும்? தோ எங்க மாமாக்கும் சண்முகத்துக்கும் கூட தான் முன்பகை இருக்கு. அதுல பல தடவை முத்துப்பாண்டி சண்முகத்துக்காக தான் நின்றுருக்கான். எங்க அம்மாவுக்கும் சண்முகத்துக்கும் முட்டிக்கிட்ட போலாம் முத்துப்பாண்டி சண்முகம் பக்கம் தான் நின்றுருக்கான். இப்ப ஒருவேளை சண்முகமே கொலை செஞ்சிருந்தாலும் முத்துப்பாண்டி எப்படி சார் அவனை விட்டு கொடுப்பான்? எப்படி அவனை அரெஸ்ட் பண்ணுவான்? சார் நீங்களே சொல்லுங்க. இது உங்களோட எண்ணம் சார். சண்முகம் தான் மர்டர் பண்ணிருக்கணும். அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது உலகத்துக்கே தெரியும். பட் இப்ப வரைக்கும் முத்துப்பாண்டி ஒரு பேச்சுக்கு கூட சண்முகத்தை விசாரிக்கல. அவ்வளோ ஏன் கேஸ்ல சண்முகத்தோட பேரை கூட மென்ஷன் பண்ணல சார். ஏன் இவ்வளவு பெரிய டிஸ்பியூட் ஏற்கனவே இருக்குதுன்னா சஸ்பெக்ட் லிஸ்ட்ல சண்முகம் இருந்திருக்கணுமே. ஐயா, என் அக்காவை கொன்னது சண்முகம் தான். நேர்மையா ஒரு நியாயமான அதிகாரி விசாரிச்சா நிச்சயம் சண்முகம் மாட்டுவான்.